வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். ஜெனிசிஸ் சாப்டர் 46. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆங்கிலத்திலே 3-4 வசனத்தை வாசிக்கலாம். 3 and 4. Amen. Praise the Lord. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. வாசித்த இந்த வசனத்திலே 4ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இங்க நம்ம வாசித்த இந்த வசனத்துல குமாரன் தகப்பனுடைய கண்ணை மூடுவான் என்று சொல்லி, அதாவது யோசேப்பு என்கிற யாக்கோபனுடைய குமாரன் தன் தகப்பனுடைய கண்களை மூடுவான் என்று சொல்லி இங்கே நாம் வாசித்தோம். யாக்கோபோடு ஆண்டவர் 2 இடத்திலே பேசி இருப்பார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றும் உன்னோடு கூட வருவேன் என்றும் உன்னை திரும்பவும் இந்த தேசத்திலே வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் 2 இடத்திலே யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், அவர் சொன்ன வார்த்தையை பூரணமாக நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னோடு கூட வருவேன், உன்னை திரும்பவும் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி வாக்கை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை பூரணமாக நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிங்க, அந்த வாக்குத்தத்தமும் வார்த்தையும் பூரணமாக நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போவதற்கு, இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு சத்துருவானவன் பல விதங்களிலே முயற்சிகளை எடுப்பான். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் எந்த தடைகளையும் தாண்டி நிறைவேறும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பதற்கு யாக்கோபு ஒரு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பூரண வயதுள்ளவர்களாகவே மரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய விருப்பமும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த விருப்பம் உண்டு, அப்படிதானே? எல்லாருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு ஆசை? எத்தனை வயசு வரைக்கும்? 80 வயசு. இப்ப சிலருக்கு என்னன்னா, நம்ம 80 சொன்னவர்கள் 80 போயிருவோமோ, அப்போ ஒரு 100 சொல்லிடுவோமா? சிலருக்கு 100 தாண்டி போனா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, நீண்ட நாட்களாக
வாழணும் அப்படின்னு தானே எண்ணம் இருக்கு இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் 99 வயசு இல்லை 100 வயசு பெரியவங்க கிட்ட போய் நீங்க சாக ரெடியான்னு கேட்டு பாருங்க, அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது மனிதர்களுடைய இயல்பு, அப்படித்தானே? அப்போ வசனமும் இல்லை கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை நான் என்ன செய்வேன், திருப்தியாக்குவேன். நீடித்த நாட்கள் கொடுப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இன்னும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது சொன்னார், நீ போய் வாசம் பண்ணுகிற தேசத்திலே உன்னுடைய வாய்ஸ் நாட்கள், உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால், அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்நாள் நீடித்து இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இந்த பூமியில வந்து பிறக்கிற போது 10 வருஷத்திலோ 20 வருஷத்திலோ இல்லை 30 வருஷத்திலோ மரித்து போவது அல்ல தேவனுடைய நோக்கமும் விருப்பமும். ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வாசித்த சங்கீதத்திலே வசனம் சொல்லுகிறது, 90ஆம் சங்கீதத்திலே வசனம் சொல்லுகிறது, 70 பலத்தின் மிகுதி என்பது, மிகுதியினால் எவ்வளவு, 80. ஆனால் 70 80 நம்ம போறதுக்கு விரும்புறது இல்லை. இல்லையா? நம்முடைய விருப்பம் என்னது, ஆதி காலத்துல, ஆதி ஆகம காலத்துல, ஏனோக்கின் காலத்துல, அதுக்கு முந்தின காலத்தில் 956 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தான். யாரு? மெத்துசலா. இது போல எங்களுடைய ஆயுஸ் நாட்களும் நீண்டு இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னுங்கிறவனுக்கு விருப்பம் இருக்கு. ஆண்டவர் அதான் சொல்லி இருக்கிறாரு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். தேசத்திலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால், உன் தேசத்தில் நீ நல்லா இருக்க வேண்டுமானால், உன் தேசத்தில் நீ சுகமாய் தங்கி இருக்க வேண்டுமானால், வசனம் என்ன சொல்லுகிறது, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறனுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லி நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருடைய ஆயுஸ் நாட்களும் நீடித்திருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், அப்படிதானே? இப்போ அதே அந்த ஆண்டவர் விரும்புகிறபடினால்தான் ஆண்டவர் ஆலோசனையாகவும் ஆண்டவர் கட்டளையாகவும் சொல்லுகிற காரியம், உன்னுடைய ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால், உன்னுடைய வருஷங்கள் பூமியிலே நன்மையால் நீடித்திருக்க வேண்டுமானால், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் ஆலோசனையாக சொல்லுகிறார், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்வாயாக, முழு இருதயத்தோடும் சேவிப்பாயாக. ஆண்டவர் சொன்னது அவ்வளவுதாங்க. புரியுதா? நம்ம ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஆசை நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், என்னை முழு இருதயத்தோடு நீ சேவித்து பார், உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணிப்பார், உனக்கு ஆயுஸ் நாட்கள் என்ன செய்யும், ஆயுசு கெட்டி. சிலரை பார்த்து சொல்லுவோம்ல, இந்த மனுஷனுக்கு ஆயுசு கெட்டி. அவங்க உங்களுக்கு ஆயுசு கெட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஆயுஸ் நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த 2 காரியத்தை நீங்கள் தவறாமல் செய்யணும். முதலாவது என்ன செய்யணும், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ சேவிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ இதை செய்வாய் என்று சொன்னால், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே, இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய கிராமத்திலே, உன்னுடைய பட்டணத்திலே நீ எப்படி இருப்பாய், நீடித்த நாட்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இதை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்று சொன்னால், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அப்ப எனக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விசுவாசம் உண்டா? உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஒண்ணும் இல்லைனாலும் புது வருஷத்துல அட்டையாவது கிடைச்சிருக்கும் இல்ல, ஒரு அட்டை கையில கிடைச்சிருக்கும் இல்லையா? அதையாவது கர்த்தர் என்ன செய்வாராக, நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அட்டை கிடைக்கிறதுனால அல்ல, ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு உறவு இருக்குமானால், ஆண்டவர் தம்முடைய வசனத்தினாலே உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபு என்கிற மனுஷன், இவனுடைய வாலிப நாட்களை குறித்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பேசிக்கொள்ளுகிற அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் என்று சொல்லிக் கொள்கிற அளவுக்கு ஒரு நல்ல சாட்சி எல்லாம் இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? போன வாரம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பண்ணாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், என்னென்ன சேட்டை பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆண்டவர் யாக்கோபை சந்தித்த மாத்திரத்தில், ஹல்லேலூயா, ஆண்டவர் யாக்கோபை எப்பொழுது சந்தித்தாரோ அவன் பண்ணின எந்த சேட்டையும் அவனுக்கு சொல்லி காட்டல. கவனிச்சு பார்த்தீங்களா? அவர் என்னென்ன சேட்டை பண்ணாரோ அதை எதையுமே சொல்லி காட்டாம, நான் உன் தேவன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா.
புரியுதா உங்களுக்கு? அநேக நேரங்கள்ல நம்ம அநேக சேட்டைகளை பண்றோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய சேட்டைகளை சொல்லாம நமக்கு என்ன சொல்றாரு? நான் உன் தேவன். நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தது உண்டு. இந்த வசனங்களை வாசிக்கும் போது எத்தனையோ சேட்டைகளை பண்ணிட்டு ஒரு மனுஷன் வந்து நிக்கிறான். அண்ணனை ஏமாத்தியாச்சு, அடுத்தது யாரை ஏமாத்தினா? தகப்பனை ஏமாத்தியாச்சு இல்லையா? ஒண்ணு கவனிச்சு பாருங்க. ஈசாக்கு முன்னாடி யாக்கோபு வந்து நிற்கிறார். ஈசாக்கு என்ன தெரியுமா கேட்டாரு? உன் பேர் என்ன? அதாவது நீ யாரு? அவன் என்ன தெரியுமா சொன்னா? உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசா என்று சொன்னான். தன்னுடைய பேரையே மாற்றினான் அந்த இடத்துல. ஆண்டவர் ஒரு நாள் வந்து நிற்கிறார். உன் பேர் என்ன? அல்லேலூயா. புரியுதா? அப்ப என்ன சொன்னா தெரியுமா? யாக்கோபுன்னு சொன்னான். அல்லேலூயா. தகப்பன் நீ யாருன்னு கேட்ட போது தகப்பன் இடத்துல பொய் சொன்னான். தேவனிடத்துல என்ன சொல்ல முடியல. ஆண்டவர் அதே காரியத்தை திரும்ப வந்து கேட்டார். உன் பேர் என்ன? அல்லேலூயா. கணக்கு வச்சு கேட்பார் எல்லாத்தையும். தகப்பனுக்கு முன்பாக பொய் சொன்னவன் ஆண்டவர் அதே காரியத்தை திரும்ப வந்து இப்போது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட போது யாக்கோபு கேட்டாரா இல்லையா? தரிசனமான போது இனி நீ எப்படி இருக்க மாட்டேன்? யாக்கோபு என்று இருக்க மாட்டேன், இஸ்ரவேல் என்று உன் பெயரை மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருந்த போது முதலாவது ஆண்டவர் யாக்கோபை சந்தித்த இடத்தை நாம் பார்த்து விட்டு திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். யாக்கோபை ஆண்டவர் சந்தித்த முதல் இடம், அதாவது வாசிங்க 28ஆம் அதிகாரம் 10. இங்க கவனிச்சு பாத்தீங்களா? நம்ம வாசித்த 46ஆம் அதிகாரத்திலும் யாக்கோபு எதை விட்டு புறப்பட்டான்? அவன் 2 முறை அவன் பிரயாணம் புறப்படும் போது எங்க இருந்தா கிளம்புறாரு? பேர்சபாவை விட்டு கிளம்புகிறான். அப்படின்னு சொன்னா தகப்பனுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தி கொடுத்த ஆசீர்வாதம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலேயே ஒட்டிட்டு இருக்கணும் என்பது அல்ல ஆண்டவருடைய விருப்பம். இவனை பேர்சபாவை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பேர்சபா என்பது தகப்பனுக்குரியது. தகப்பனுக்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டு என்றாலும் பிள்ளைகளுக்கென்று ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துல உண்டு. புரியுதா? நம்ம எல்லாரும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், பிள்ளை நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும், எந்த குறைவும் இல்லாம நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். நல்லது. ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலும் ஆண்டவரிடத்துல ஒரு நன்மை ஒன்று உண்டு உங்க பிள்ளைகளுக்காக. விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளையை கொடுத்த கர்த்தர் உங்க பிள்ளைக்கென்று உங்களை பார்க்கலும் வேறொரு நன்மையை, உங்களை பார்க்கலும் ஒரு மேலான நன்மையை நிச்சயமாக வைத்திருப்பார். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? பேர்சபாவை விட்டு புறப்பட்டு தான் ஆக வேண்டும். பேர்சபா என்பது தகப்பனுடைய உடன்படிக்கை, தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ பேர்சபாவை விட்டு பெயர்ந்து போ. அல்லேலூயா. நீ பேர்சபாவை விட்டு பெயர்ந்து போ. பெயர்ந்து போகும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. உன் தகப்பன் பெரிய ஜாதியாக இருக்கிறார், உன் தகப்பன் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நல்லது. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அநேகர் நம்முடைய வாழ்க்கை உலக பிரகாரமாக நமக்கு உலகத்தின் நியமப்படி எல்லாருக்கும் பெற்றோரிடத்துல ஏதாவது வேணுங்கிற விருப்பம் உண்டு இல்லையா? அப்பா ஏதாவது தந்தா பரவாயில்ல, அம்மா ஏதாவது தந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இது உலகத்தினுடைய நியதி இல்லையா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது என்ன செய்வாங்க? நகை கொடுப்பாங்க, பாத்திரங்கள் கொடுப்பாங்க, சமைக்கிறதே கிடையாது. வேற ட்ரெஸ் கொடுப்பாங்க, நல்லது. வாஷிங் மெஷின் கொடுப்பாங்களாமா. பிள்ளை துவைச்சு தேஞ்சிடக்கூடாது. அடுத்தது கட்டில் பீரோ கொடுப்போம், நல்லா கொரட்டை விட்டு தூங்கணும். இதெல்லாம் கொடுப்பாங்க. தரல அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? தராம அனுப்பினா எப்படி இருக்கும்? எங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே தராம அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளால அதை செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு விருப்பமும் கிடையாது. ஏதாவது நம்ம வீட்டுல இருந்து கொண்டு போய் அங்க போய் காமிக்கணும். பாத்தீங்களா, எங்க அம்மா தந்தாங்க, எங்க அப்பா தந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய இயல்பு. ஆனா இந்த தகப்பன் தாயினிடத்திலிருந்து வாங்குவது அல்ல,
ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதம் வேறு. நமக்கு உலக பிரகாரமாக இந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எல்லாரும் கர்த்தரிடத்துல இருந்து ஏதாவது என்ன செஞ்சிடணும், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கணுமா இல்லையா? உங்களுக்கு நன்மையை வாங்கணுமா இல்லையா? எல்லாரும் இந்த பூமியில பிறக்கும் போது அவரவருக்குரிய நன்மையோடு தான் பிறக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல அந்த நன்மை இருக்கிறது. பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் உங்க கையில தான் இருக்கு, அப்படிதானே? அவரவருக்குரிய நன்மை பரத்திலிருந்து ஆண்டவரால் எல்லாருக்கும் அருளப்படும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் அவருடையது. அவர் தமது பிள்ளைகளுக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ யாக்கோபை சந்தித்த தேவன் இல்லை, யாக்கோபு முதலாவதாக இங்கிருந்து பெயர்சபாவிலிருந்து புறப்படுகிறார். இந்த முதல் பிரயாணம் எப்படிப்பட்ட பிரயாணமா இருந்தது? பயந்து ஓடினான். தன் சகோதரன் தன்னை கொன்று விடுவானோ என்று சொல்லி பயந்து ஓடின ஓட்டம். தன் சகோதரனுக்கு பயந்து ஓடினான். ஏன் பயந்து ஓடினான்? தன் சகோதரனை ஏமாற்றினபடியினால். அல்லேலூயா. அப்ப ஏமாற்றினபடியினால் அந்த இடத்திலிருந்து பெயர்சபாவிலிருந்து சகோதரனுக்கு பயந்து ஓடினான். ஓடின போது வாசிங்க, புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். இப்போ இவர் என்ன பண்றாரு? பிரயாணம் பண்ணுகிறார். எங்க போறதுக்காக பிரயாணம் பண்றாரு? ஆரானுக்கு போறதற்கு. ஏன் ஆரானுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மாமனாருடைய வீடு அங்கதான் இருந்தது. அதாவது தன் தாயினுடைய சகோதரனுடைய வீடு. தாயினுடைய தகப்பனுடைய வீடு இல்லையா? தகப்பனுடைய வீட்டுக்கு போறதுக்கு யாரு சொல்லி அனுப்புறா? தாயார் தானே சொல்லி. நல்ல அம்மா ரெபேக்காள் என்ன பண்றாங்க? தன் குமாரனை நேர நீ என் வீட்டுக்கு போ, என் தகப்பனுடைய வீட்டுக்கு போ, என் சகோதரன் அங்க உண்டு, நீ அங்க போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ற? அனுப்புறார். இவருக்கு தான் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனா இப்ப என்ன செய்யணும்? எப்படி ஆகிலும் தன் சகோதரனுக்கு மறைந்து போக வேண்டும், தன் சகோதரனுக்கு உயிர் தப்பி போக வேண்டும். கிளம்புறார். கிளம்பி போகும்போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறாருன்னு சொன்னா, போற வழியில நேரமானதுனால ஒரு கல்லை எடுத்து வைத்து தலையணாக வைத்து அதுல என்ன பண்றாரு? நித்திரை பண்ணிட்டார். நித்திரை, ஆழ்ந்த நித்திரைக்கு போனதுனால அங்க ஒரு தரிசனம் உண்டாகிறது. தரிசனத்தில் என்ன பார்க்கிறாரு? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஏணி எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது? பூமியில ஒரு எண்டும், அடுத்த எண்டு எங்க இருந்தது? வானத்துக்கு. அதுல தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். முதலாவதாக கர்த்தர் அவனை சந்தித்தார். இப்ப ஏணி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது இல்லையா? முதலாவதாக அப்படித்தானே போட்டிருக்கு. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம் கண்ட மாத்திரத்தில் அடுத்தது இமிடியேட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஏணி வைக்கப்பட்டது. ஏணி என்றால் யார் என்று நான் ஏற்கனவே சபையில சொல்லி இருக்கிறேன். ஏணி என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்போ மனுஷகுமாரிடத்திலிருந்து தூதர்கள் என்ன செய்வார்களாம்? ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருப்பார்கள். யாக்கோபு கண்ட தரிசனத்தில் ஒரு ஏணியை கண்டார். ஏணியில யார் இறங்கிட்டு இருந்தாங்க? தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறோம். அப்ப முதலாவதாக மனுஷகுமாரன் என்ன பண்ணாரு? தூதருக்கு, யாக்கோபுக்கு வெளிப்பட்டார்.
Praise the Lord. யாக்கோபுக்கு முதலாவதாக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட மாத்திரத்தில் அடுத்தது வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இங்கே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான மாத்திரத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உன் தகப்பனுடைய தேவனாக இருக்கிறேன். Praise the Lord. ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருந்து. Praise the Lord. இவர் எங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாரு? ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த யாக்கோபை கர்த்தர் சந்தித்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? உன்னை காத்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து அப்படின்னு சொன்னா, யாக்கோபு எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுவாரோ அங்கெல்லாம் கர்த்தர் கூடவே இருப்பார். Praise the Lord. தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டா? நம்ம எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? நாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய நாமத்தை விசுவாசித்திருக்கிறபடியினால், நான் எந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணினாலும், நான் தனிமையில் இருந்தாலும், நான் 4 பேரோடு சேர்ந்து இருந்தாலும், எல்லா இடத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. விசுவாசிக்கிறீங்க தானே? நம்ம இது ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இல்லை. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட எப்பவும் இருந்தாருன்னு சொன்னா, அல்லேலூயா, நம்ம கவனமாவும் இருக்கணும். புரியுதா? நம்ம யாரும் பார்க்கல, என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நீ என்ன பேசினாலும், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், நீ மனுஷனுடைய மறைவாக நீ எங்கே ஓடி போனாலும், எல்லாவற்றையும் கூடவே இருந்து கவனிக்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் நம்மை காக்கிற தேவன். அப்படிதானே? நமக்கு தெரியும், நம்ம போகிற பிரயாணங்களில் எத்தனையோ பேர் பிரயாணம் போறாங்க, வீட்டுக்கு வர்றதில்லை. அப்படிதானே? எத்தனையோ பேர் ரோட்ல வர்றாங்க. ஒரு 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 பேச்சு சொல்ல உண்டு, ஒருத்தன் ரோட்ல இறங்கிட்டானா வீட்டுக்கு வர்றது வராததும் யாருக்குமே தெரியாது. அப்படிதானே சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வீட்டை விட்டு ரோட்டுக்கு இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் சுகமாக வீடு திரும்புவது என்பது அவங்க கையில இல்லை. நம்ம ஒழுங்கா தான் போவோம், நம்ம சரியாத்தான் போவோம், நம்ம ரூல்ஸ் படி தான் போவோம். அப்பதான் ஒருத்தர் ரூல்ஸ் மீறி இல்லை என்ன குடிச்சிட்டு வந்து நம்ம வண்டிக்கு மேல இடிச்சு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, தட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதானே? நடந்திருக்கு இல்லையா? எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். நம்ம சரியா போனாலும் நம்ம பக்கத்துல வரக்கூடிய வாகனங்கள் சரியா வரலன்னா, புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ரோட்ல வந்துட்டோம் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் என்று சொன்னால், திரும்ப வீடு போய் சேருவது என்பது நம்முடைய கரத்தில் இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் என்று சொன்னா, திரும்ப சுகமாய் வீடு போய் சேருகிற வரையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கொடுக்கிறபடி, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கிற தேவன், நீ போகிற எல்லா பிரயாணத்திலும் உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட உண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எங்கெங்க போறீங்களோ, பிரைஸ் தி லார்ட், அப்ப எங்க போனாலும் என்ன செய்யணும்? கவனமா போகணும், பார்த்து போகணும். எல்லாம் இஷ்டப்படி போயிட முடியாது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ எங்கெல்லாம் போவியோ அங்கெல்லாம் நான் உன் கூட வருவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்திருக்கும். நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு? நிறைய பேருக்கு வந்து நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படிதானே? அப்ப எங்க போனாலும் கவனமா போகணும். அல்ல, இந்த வருஷம் மட்டும் இல்ல, முதல்ல வந்திருக்கும்ல, இதுக்கு முன்னாடி
கண்டிப்பா இதை சுத்தி சுத்தி இந்த வாக்குத்தத்தம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? இந்த வசனம் சுத்தி தான், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் கூடவே வருவேன். நிறைய பேர் கண்டிப்பா இது வந்திருக்கும். எத்தனை பேருக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி? பாத்தீங்களா, கிட்டத்தட்ட பாதி பேருக்கு வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாலோ 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாலோ நிச்சயமா அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும், அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உண்டு. சரி, இனிமேல் இன்னில இருந்து கர்த்தர் சொல்றார், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னில இருந்து எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியது இல்லையா? எல்லாருக்கும் உரியது. அப்ப நீ எங்கெல்லாம் போறாயோ, எங்கெல்லாம் நீங்க பிரயாணப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னாரு, உன்னை திரும்பவும் தேசத்துக்கு வர பண்ணுவேன். இதே வார்த்தையை தான் நம்ம 46 வாசித்தோம். திரும்பவும் தேசத்துக்கு வர பண்ணுவேன். அங்க 46 வாசித்த போது திரும்பவும் வர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொன்னாரு, யோசேப்பு உன் கண்களை மூடுவான். இங்க அதை சொல்லல ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லல. ஆனால் 2 இடத்துலயும் ஒண்ணு போலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூடவே வருவேன். இந்த இடத்துல ஆரானுக்கு பிரயாணம் பண்ணினான், அந்த இடத்துல எகிப்துக்கு பிரயாணம் பண்ணினான். ஹல்லேலூயா. புரியுதா? 2 பிரயாணம் பண்ணும் போதும் பேசிக்கா அவனிடத்துல இருந்த காரியம் பயம். ஹல்லேலூயா. பயம். பிரைஸ் தி லார்ட். முதல் பிரயாணத்தில் தன் சகோதரனுக்கு பயந்து ஓடினான். 2வது பிரயாணம் பண்ணும்போது எகிப்துக்கு போறதை குறித்து பயந்தான். ஹல்லேலூயா. அதாவது இங்க வரவே கூடாது, இந்த பக்கம் மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு நீ எவ்வளவு வைராக்கியமா பிடிச்சு நின்னமோ அவ்வளவு வைராக்கியமா கர்த்தர் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியமா கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். ஆனால் அவ்வளவு வைராக்கியமா அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏண்டா வந்தோம் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பெயர்சபாவை விட்டு பெயர்ந்தது நல்லது என்று நினைக்கக்கூடிய ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் உன்னை 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதித்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்திருப்பார். ஏனென்று சொன்னால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருப்பார். ஆனால் அவர் உன் கூடவே இருந்து உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி யாக்கோபு 2 பரிவாரத்தோடு திரும்ப வந்தது போல ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன்னை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஏன் நான் வீட்டை விட்டு கிளம்பினேன், ஏன் என் தாய் தகப்பனை விட்டு கிளம்பினேன், ஏன் நான் பெயர்சபா விட்டு கிளம்பினேன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. கொண்டு வந்த தேவனை விசுவாசித்து உங்களுடைய பிரயாணத்தில் போய்கொண்டிருங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியே அவர் 2 பரிவாரங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். யாக்கோபுக்கு செய்தார் என்று சொன்னால் நமக்கும் அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் பூரண ஆயுசு உள்ளவர்களாக மரிப்பீர்கள். என்னடா மனுஷன் இவன் செத்து போங்கிறான். ஹல்லேலூயா. பூரண வயசு உள்ளவர்களாக மரிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளால் உங்கள் கண்கள் மூடப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நடக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். இல்லைன்னா ஆண்டவர் வந்துடணும். ஒன்னில் என் பிள்ளைகள் கண்களை மூடணும், இல்லைன்னு சொன்ன கர்த்தர் அதுக்கு முன்னாடி வந்துடணும். ஏதோ ஒன்று, 2மே ஆசீர்வாதம். அப்படிதானே? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வந்துட்டா நல்லது தானே? என்னையா பேசுறா மனுஷன்? நாங்க இப்பதான் கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணி கோட்டை கட்டிட்டு இருக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இப்பதான் ஓபன் பண்ணி இருக்கிறோம். டெபாசிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் அப்புறம் யார் பாக்குறது? ஹல்லேலூயா. நாங்க ஒரு ட்ரீமோட ஏறி வந்திருக்கிறோம். அங்கிருந்து பிளேன் கிளம்பும் போதே ஒரு பெரிய ட்ரீமோடு வந்து இறங்கி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டா என்ன ஆகிறது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு வந்தால் அவரோடு கூட, இல்லைன்னு சொன்ன அந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளால் உன் கண்கள் மூடும்படியாக உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். இது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையும் வாக்குத்தத்தமும். விசுவாசித்து பார், இது உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால் யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர் இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
அது நடக்கும், இது நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில சகோதரன் பேசும்போது ஆண்டவர் உறுதிப்படுத்தின வசனம் இதுதான் நடக்கும். இதைத்தான் கர்த்தர் செய்வார். இதை நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீங்க விசுவாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு பயத்தோடும் ஒரு கேள்வியோடும் எங்க போறது எப்படி போறது என்று தெரியாமல் புறப்பட்ட யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்பட்டார். சொன்னார், நான் கூடவே வருவேன், உன் பிரயாணத்தில் எல்லாம் நான் கூட வருவேன். பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப யாக்கோபு இங்கிருந்து புறப்படக்கூடிய சூழ்நிலை நமக்கு தெரியும். பயம், என்ன எப்படி போகணும்னு தெரியாது, வழி தெரியாது, என்ன ஆகுமோன்னு தெரியாது. யாக்கோபு அந்த சூழ்நிலையில் புறப்பட்டு போகிறான். போகும்போது அவன் நம்ம சொல்ல எதேச்சியா ஒரு மனுஷனை மீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எதேச்சியா எல்லாம் கிடையாது, ஃபுல்லா பர்பஸ் தான், ஃபுல்லா பிளான். ஆமென். யாக்கோபுடைய கூகுள் மேப்ல அது கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு போட்ட கூகுள் மேப் ஒன்னு இருக்கு பாருங்க, ஒரு டைரக்ஷன் ஒன்னு இருக்கு பாருங்க. அதுல யார் வந்தா அந்த மேப்ல? ராகேல் வந்தாங்க. அல்லேலூயா. போகிறாரு, பிரயாணமாய் போயிட்டு இருக்கிறாரு, மேய்ப்பர்களை சந்திக்கிறாரு, கேட்கிறாரு, இங்க இன்னாருடைய வீடு எங்க அப்படின்னு கேட்கிறாரு. யாருடைய வீடு? லாபானுடைய வீடு எங்கன்னு கேட்கிறாரு. அங்க அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. இதோ அவனுடைய குமாரத்தி ராக்கேல் என்ன செய்யறாங்க? ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்ன செய்வதென்றே தெரியாமல் கிளம்பின போது நம்ம எல்லாம் படிக்கும் போது எதேச்சியா ராக்கேல் வந்தது போல இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்துல அதுதான் அவருடைய பிளானா இருந்ததுனால அந்த மேப்ல ராக்கேல் வந்துட்டாங்க முன்னாடி. அல்லேலூயா. நீங்களும் இப்படிதான் கிளம்புனீங்க. எப்படியோ கிளம்பி வந்தோம். பிரைஸ் தி லார்ட். யாரோ சொல்லி கூப்பிட்டாங்க, சபைக்கு வர்றீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் இது ஆண்டவருடைய அந்த கூகுள் மேப்ல இருந்ததுனால தான் இந்த டைரக்ஷன் உங்களுக்கு கிடைச்சது. புரியுதா? எத்தனையோ பேருக்கு இந்த டைரக்ஷன் கிடைக்காததுனால வெளியில அலைஞ்சிட்டு திரியுறாங்க. இந்த டைரக்ஷன் நீங்க போட்டதல்ல, உங்கள் கூகுள் மேப்ல நீங்க கிளம்பும் போது கர்த்தர் உங்களுக்காக போட்ட மேப். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஏன் செஞ்சாருன்னு சொன்னா, உங்களை பெர்சபாவிலிருந்து புறப்பட பண்ணின தேவன் உங்களோடு கூடவே இருந்தபடியினால், உங்களோடு கூட வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணினபடியினால் இன்று அவர் தேவ சமூகத்தை நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நோக்கம் என்ன? யாக்கோபுடைய முடிவு என்னவாக இருந்தது என்று சொன்னா, யாக்கோபு அவன் அந்த ஆரானை விட்டு புறப்படும் போது செல்வ செழிப்போடு சகல நன்மைகளோடு அவன் 2 பரிவாரங்களோடு அநேக குழந்தைகளோடு செல்வ செழிப்பாக புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. இதே போல கர்த்தர் உங்களை அனுப்புவார். அல்லேலூயா. 2 பரிவாரங்களோடு கர்த்தர் உங்களை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களை நிச்சயமா 2 பரிவாரங்களோடு அனுப்புவார். 2 விதமான நன்மைகளோடு கர்த்தர் அனுப்புவார். நீங்க பூமிக்குரிய நன்மையிலும் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவார். இன்னைக்கு இருக்க உங்களுடைய 2 பரிவாரம் என்பது அதுதான். அல்லேலூயா. யாக்கோபு சொன்ன பரிவாரம் அல்ல, நமக்கு கர்த்தர் தருகிற 2 பரிவாரம் என்பது நமக்கு ஆவிக்குரிய சகல நன்மையிலும் கர்த்தர் ஒரு செழிப்பை தருவார். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமிக்குரிய நன்மையிலும் உங்களுக்கு எல்லா செழிப்பையும் கர்த்தர் தந்துதான் இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி அவன் 2 பரிவாரங்களோடு புறப்படுவதற்கு எத்தனை வருஷமாச்சு? 20 வருஷமாச்சு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய அந்த பிரயாணத்தில் இவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆனார், இவர் எந்த இடத்துல தவறினார், இந்த தவறு நிமித்தமாக இவருக்கு என்ன நடந்தது? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ள தேவன். அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட். இங்கிருந்து புறப்பட்டு அவன் தன்னுடைய மாமனார் வீடு போற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? வழக்கமாகவே நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போறோம்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. பிசாசு ரொம்ப லகுவா கொண்டு போயிடுவான். அழகா ஆசை காட்டி அழகா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க விலகி போறீங்க அப்படின்னு சொன்னா அதுவரையிலும் நடக்காததெல்லாம் அப்ப நடக்கிறது போல இருக்கும். ஸ்மூத்தா வெளியே கொண்டு போயிடுவான்.
இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தான் பாருங்க, ஒரு தேசத்துல போய் சேர்ந்தான் பாருங்க. அந்த பிரயாணத்துல எந்த தடையுமே கிடையாது, ஸ்மூத்தா போய் லேண்ட் ஆயிட்டார். புரியுதா? அவர் அழகா போய் லேண்ட் ஆயிட்டார். யாக்கோபும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படும் போது எந்த தடையுமே இல்லை, யாருமே தடைக்கு வரல. பிரைஸ் தி லார்ட். இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறி ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றாரு, நீ திரும்ப உன் தேசத்துக்கு போ. இப்ப நமக்கு புரியக்கூடிய பாஷையில நீ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெகு தூரம் போயாச்சு. ஒரு நாள் கர்த்தர் சந்திக்கிறார் நம்ம மேல கிருபை வச்சதுனால. நீ என்ன செய், ஒழுங்கா சர்ச்சுக்கு போ அப்படின்னு அங்க துரத்துறாருன்னு வைங்களேன். நம்ம எப்போ அப்படி துரத்தப்பட்டு நம்ம ஒரு தீர்மானம் பண்றோமோ அந்த ஃப்ரைடே டியூட்டி வரும். அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரைடே ஆஃப் தான் கிடைக்கும். அது நம்ம கேட்கறது இல்ல, அதே விழும். ஏன்னு சொன்னா நமக்கு போட்டு கொடுக்கறது யாரு? பிசாசானவன். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலக்கி கொண்டு போறதுன்னு அவனுடைய நோக்கம். நான் எப்ப ஆலயத்துக்கு போகணும்னு தீர்மானிக்கிறனோ அப்பல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப யாக்கோபு தன்னுடைய தேசத்துக்கு, அதாவது தன் புறப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் தெளிவா சொன்னார், நீ எங்கிருந்து புறப்பட்டாயோ, எந்த இடத்துல உனக்கு தரிசனமான தேவன் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரோ அந்த இடத்துக்கு நீ திரும்ப போய் அங்கே பலிபீடம் கட்டி என்னை தொழுது கொள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுவார். அல்லேலூயா. புறப்பட்டு வர்றார். ஆமென். புறப்பட்டு வரும்போது துரத்திட்டே வந்தது யாரு? மாமனார் விடாம துரத்துறாரு. அல்லேலூயா. அவர் துரத்துறதுக்கு நியாயம் இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், 2 பொண்ணு கொடுத்திருக்காருல, ஒன்ன கொடுத்தாலே சும்மா விட மாட்டாங்க. அல்லேலூயா. இங்க 2 இருந்ததுனால துரத்திக்கிட்டே வர்றார். அது மாத்திரமல்ல, மாமனாருக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விடவும் மருமகனுடைய ஆசீர்வாதம் மேல போயிருச்சு. மாமனார்கிட்டயே வேலை பார்த்து மாமனாருடைய ஆசீர்வாதத்திலேயே வாங்கி கடைசியில மாமனார் கீழே போயிட்டாரு, மருமகம் மேல வந்துட்டார். இத மாமனாரால பொறுத்துக்க முடியல. அல்லேலூயா. இப்போ அங்கிருந்து புறப்படும் போது யாக்கோபு செஞ்ச ஒரு தவறு என்ன? தவறு அப்படின்னு சொல்றதோடவும் அவனுக்கு ஒரு செய்தி வருது. ஏன் அந்த செய்தி வருது அப்படின்னா, வாசிங்க. அதான் 31ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். இங்க கவனிச்சு பாருங்க, லாபானுடைய குமாரர்களுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து. என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, என் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் என்று பேசிட்டான். அல்லேலூயா. ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு? 20 வருடமும் கடுமையாக உழைத்தான். அல்லேலூயா. அவனுடைய உழைப்புல எந்த விதமான குறைவுமே கிடையாது. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய உழைப்பின் பலன் மிகுதியாக பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கடினமாய் உழைத்தோமானால் அந்த உழைப்பின் பலன் 10 மடங்கு உயர கர்த்தர் கிருபை செய்வார். ஆனா உழைக்கணும். எப்பவுமே நினைக்க கூடாது உழைக்காம சாப்பிடக்கூடாது, உழைக்காம சாப்பிடணும் நினைக்கவே கூடாது. புரியுதா? அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறதுனால காலு மேல காலப்பட்டு தூங்கணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? 20 ஆண்டு காலமாக உண்மையாகவும் கடினமாகவும் உழைத்தான். உழைப்பின் பலனை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார்.
பிரைஸ் தி லார்ட். நம்ம உழைக்கும் போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் நமக்கு ஒரு ரிசல்ட் இல்லாத போலே தோணலாம். சிலருக்கு 3 வருஷம், சிலருக்கு 10 வருஷம் கூட இருக்கலாம். நம்ம உழைக்கிறோம், கடினப்பட்டு உழைக்கிறோம், ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் கடினமான உழைப்புக்கு பலன் வராமல் போவதே இல்லை. மற்றவங்களை குறித்து எனக்கு தெரியாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் நிச்சயமாகவே. ஒரு வருஷம் இல்லைன்னா, இல்ல 3 வருஷம் இல்லைன்னா, அடுத்தது 3 வருஷத்துல ஆண்டவர் அப்படி இரட்டிப்பா தருவார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவ சாட்சியாக தான் நான் சொல்ல முடியும். ஆரம்ப காலங்களில் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வந்தபோது, ஒரு காலம் வந்தபோது அப்படியே கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்போ கவனிச்சு பாருங்க, 3 வருடம் இல்லை 5 வருடம் கஷ்டப்பட்ட அந்த கடினம் திடீர்னு ஒரு நாள் என்ன செய்தது? மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை நம்ம கடினப்பட்டு உழைக்கிற உழைப்பு பலன் இல்லாத போல தெரியலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அது ஆண்டவர் இரட்டிப்பான பலனை கொண்டு வருவார். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உழைக்கணும். புரியுதா உங்களுக்கு? உழைச்சு தான் சாப்பிடணும். ஆதி ஆகமத்தில் ஆதி மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையா தான் என்ன சொன்னாரு? நீ உழைச்சி சாப்பிடணும்னு சொன்னார். அப்படித்தானே? நீ உன் கைகளின் பிரயாசத்தினால நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ உழைக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கர்த்தர் எதை கொடுப்பாரு? ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அந்த உழைப்பின் பலன் ஒரு நாளும் வீணா போவாது. இப்போ யாக்கோபு உழைத்து சம்பாதித்து பெரிய லெவல்ல, மாமனாரை விடவும் பெரிய லெவல்ல சம்பாதிச்சிட்டார். அவன் எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் அவனுக்கு வாய்க்க ஆரம்பித்தது. புரியுதா? என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சானோ எல்லாம் வாய்க்க ஆரம்பித்தது, மல்டிப்ளை ஆனது, பல மடங்கு பெருக ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ லாபானுடைய குமாரர்களுக்கு பொறாமை வருது. என்ன சொல்றான்? என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி எடுத்து யாக்கோபு பெரிய ஆள் ஆயிட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்படிப்பட்ட பேச்சு நீங்க சில இடங்கள்ல கேட்டிருப்பீங்க. அவன் எப்படி நல்லா இருக்கான்? என்னால தானே, என்னுடைய ஏமாத்திக்கிட்டான், என்னுடைய இதை சொத்தை பறிச்சுட்டான், அதனாலதான் அவன் நல்லா இருக்கான், அதனாலதான் பெரிய ஆளா இருக்கான். இப்படிப்பட்ட பேச்சுகள் நீ கேட்டிருப்பீங்க. இதுவும் கேட்டது. கேட்ட மாத்திரத்துல அப்படின்னு யார் சொன்னா? அவருடைய முகம் மாறுச்சோ இல்லையோ, ஆனா யாக்கோபுக்கு அந்த தோணல் உண்டாயிற்று. அப்படிதானே சொல்றாரு? நம்ம சொல்லுவோம் இல்ல, மிரண்டவன் கண்ணுக்கு எல்லாம். அதே போல அதுவரைக்கும் நல்லா இருந்த முகம் இந்த குமாரர்கள் பேசின மாத்திரத்துல வேறுபட்டு தெரிந்தது. ஒருவேளை வேறுபட்டு இருக்கலாம். புரியுதா? குமாரர்கள் சொன்னதுனால வேறுபட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது யாக்கோபுடைய தோணலாகவும் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்படி அவன் நினைத்த மாத்திரத்தில் வாசிங்க. உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை. என்ன சொன்னாரு? எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். 20 வருஷத்துக்கு அப்புறமும் யாக்கோபு சொன்னாரு, என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் 20 வருஷம் ஆனாலும் அது நம்மோடு கூட தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்தம் உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டதானால் அவன் மரிக்கிற வரையிலும் அந்த வாக்குத்தத்தம் அவன் மேலும் அவன் தலைமுறையின் மேலும் நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அளவுக்கு வல்லமை உண்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு. அது ஒரு டைமிங்கோட, ஒரு நேரத்தோட அல்ல, அது காலம் காலமாக நம்மேல் அந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் நிலைத்திருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வீட்டை விட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டார். புரியுதா? கிளம்பணும்னு முடிவு பண்ணும்போது பிரைஸ் தி லார்ட், யாருடைய வீட்டை விட்டு கிளம்பணும்? மாமனாருடைய வீட்டை விட்டு கிளம்பணும். யாக்கோபுடைய மனைவிகளுடைய வீட்டை விட்டு, அதாவது தகப்பனுடைய வீட்டை விட்டு கிளம்பணும். அப்படிதானே? இப்போ தன் மனைவிகள்கிட்ட சொன்ன மாத்திரத்துல அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க அப்பாவை எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 14ஆம் வசனம்.
பங்கும் சுதந்திரமும் உண்டோ. Praise the Lord. யாருக்கு ஒத்து நின்னாங்க? தன் கணவனுக்கு ஒத்து நின்னாங்க. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் கணவனாலும் சரி மனைவியானாலும் சரி 2 பேரும் ஒத்து நிக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு இந்த பேச்சு உண்டு, ஆண்டவர் உங்ககிட்ட தானே சொல்லிக்கிறார், அது உங்க பாடு. ஆண்டவர் உங்ககிட்ட தானே சொல்லிக்கிறார், அது உங்க பாடு. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாடு. புரியுதா? என் மனைவியனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், என் கணவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். வேதத்தின்படி நீங்கள் இருவர் அல்ல ஒருவராயிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் மனைவியின் மேல இருக்கோ கணவன் மேல இருக்கோ, இது வாக்குத்தத்தம் உங்க இருவருக்கும் உரியது. இந்த 2 பேரும் அத்தனை காலங்களாக தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்தவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எனக்கும் தகப்பனுக்கும் எங்களுக்கும் தகப்பனுக்கும் இனி பங்கில்லை என்று சொல்லி தகப்பனுடைய வீட்டை விட்டார்கள். அப்படின்னா யாக்கோபுடைய தரிசனத்துக்கு, யாக்கோபுடைய அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்கு ஒன்றாக இணைந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் கணவன் மனைவியாக ஒத்து நிற்பது மிக அவசியம். அங்கேதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. என்னமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டு போறது அல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன் விருப்பம் போல பண்ணிக்கோ விட்டு போறதல்ல. எந்த சூழ்நிலையில் நான் கூட இருப்பேன் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். 2 பேர் ஒருமனப்படும் போது, வசனம் சொல்லுது 2 பேர் ஒருமனப்படும் போது அங்க என்ன செய்வார் ஆண்டவர்? இருப்பேன். இந்த பூமியிலே 2 பேர் நாமத்தினால் ஒருமனப்பட்டு இருப்பீர்களோ அங்கே நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒரு வாக்குத்தத்தம், ஒருத்தர் மேல் இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் இருவராகிய ஒருவர், இல்லைன்னா ஒருவராகிய இருவர், நீங்கள் ஒருமனப்பட வேண்டியது, இந்த பூமியிலே ஒருமனப்பட வேண்டியது மிக அவசியம். அந்த ஒருமனம் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும். அல்லேலூயா. விட்டுட்டு போறது அல்ல. புரியுதா? கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைனாலும் சரி, நமக்கு அடுத்த நாள் கூடியது இல்லாமலே போகட்டும், 2 பேரும் ஒன்னா நின்று சாதிக்கணும். 2 பேரும் ஒன்னா நின்று அனுபவிக்கணும். அல்லேலூயா. either happiness either sadness. நீங்க சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இல்ல வேதனையோ, இங்க யார் ஒன்னா நிக்கணும்? 2 பேரும். அல்லேலூயா. நீங்க ஒன்னா நின்னு பாருங்க, அங்கே கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. இப்ப யாக்கோபு தன் மனைவியோடு எல்லா பிள்ளைகளோடு எல்லா செல்வங்களோடு என்ன செய்யறாரு? ஆடு மாடுகளோடு புறப்படுறார். புறப்படும் போது 3 நாளைக்கு அப்புறம் யாருக்கு செய்தி போகுது? லாபானுக்கு செய்தி போகுது, உம்முடைய மருமகன் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா, லாபான் யாக்கோபை தொடருகிறான். 7 நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. கீலேயாத் என்கிற மலையிலே இந்த லாபான் என்ன பண்றாரு? யாக்கோபை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. கிளம்புறப்போ கோபத்தோடும், கிளம்புறப்ப ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி வைராக்கியத்தோடு கிளம்பினாரு. யாக்கோபை சந்தித்த மாத்திரத்தில் ஏன்டா இப்படி பண்ணிட்டு போனேன் அப்படின்னு பேச மாத்திட்டார். ஏன்னு சொன்னா, யாக்கோபை சந்திப்பதற்கும் கிளம்பினதுக்கு அப்புறமும் நடுவாக கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் லாபானை சந்தித்த மாத்திரத்தில் லாபான் சொன்னாரு, நீ யாக்கோபோடு ஒரு தீங்கும் செய்யாதபடிக்கு கவனமாயிரு. நீ அவனுக்கு நன்மை செய்வதை அல்லாமல் ஒரு தீங்கும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நீ பேசக்கூடாது என்று சொல்லி யாக்கோபை சந்திப்பதற்கு முன்பாக கர்த்தர் வார்னிங் கொடுத்தார். அல்லேலூயா. புரியுதா? அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் வருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பாரானால் நாம் அறியாத எத்தனையோ நேரங்களில் நமக்காக கர்த்தர் அங்கே வழக்காடி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடி இருக்காரா? அல்லேலூயா. அநேக நேரங்கள் நமக்கு தெரியாது, அநேக நேரங்கள் நம்ம அறியாமல் இருக்கிறோம். யாக்கோபுக்கு தெரியாது லாபானை கர்த்தர் சந்தித்த விஷயத்தை. புரியுதா? வந்து நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என் பேர பிள்ளைங்க எப்படி நான் விட்டுட்டு போவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி தீங்கு செய்வேன், கிளம்புறப்ப அப்படி இல்லையே நீ. எச்சரிப்பு வாங்கினது அப்புறம் தானே பேச்சு மாறுச்சு. அல்லேலூயா. எச்சரிப்பு வாங்கின மாத்திரத்துல ஐயோ இது என் பிள்ளைங்க, ஐயோ இது என் பேர பிள்ளைங்க, நான் எப்படி தீங்கு நினைப்பேன்
அப்படின்னு வந்து பேசுறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, விருந்து செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஒருத்தர் அடுத்த நாள் என்ன செய்றாங்க, கிளம்பி போறான். லாபான் தன்னுடைய வீட்டுக்கும் யாக்கோபு தன்னுடைய பிரயாணத்தை தொடருகிறார். அப்போ இந்த திரும்பி வரக்கூடிய பிரயாணத்தில் முதலாவதாக எதிர்த்து வந்தது யாரு? லாபான். இல்லை என்று சொன்னா தொடர்ந்து வந்தான். எதிர்த்து வந்தான் என்பதும் யாக்கோபை தொடர்ந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தொடர்ந்து வந்த அந்த பிரயாணத்தில் முதலாவதாக கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு மனுஷன் மேல இருக்கும் என்று சொன்னால் மனுஷன் மேற்கொள்வதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்னால் அது நிறைவேறுகிற வரையிலும் எந்த மனுஷனும் மேற்கொள்ளாதபடி கர்த்தரேன் என்று அதை நிறைவேற்றுவார். யாக்கோபுக்கு செய்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிச்சயமா செய்வார். இரண்டாவதாக அவர் பிரயாணமாய் வரும்போது ஒரு செய்தி வருகிறது, இல்ல செய்தி வர்றதில்ல. யாக்கோபு என்ன செய்றார் அப்படின்னா தன் சகோதரனை சந்திக்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறார். ஏசாவை சந்திக்கும்படியா. ஏசா எங்க குடியிருக்கிறார்? அப்போ சேயீர் என்கிற தேசத்திலே குடியிருக்கிறார். யாக்கோபு என்ன பண்றாரு, தன் வேலைக்காரர் சிலரை அனுப்பி தன் சகோதரனை சந்திக்கும்படி அனுப்புறார். பிரைஸ் தி லார்ட். போனவங்க திரும்ப வரும்போது பேச்ச மாத்திட்டாங்க. புரியுதா? நமக்கு புரியுற மாதிரி பேசுற சொன்னா டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டிய முறையை சரியா சொல்லி இருந்தான்னு சொன்னா பிரச்சனை இல்லை. என்ன சொல்றான், நாம் உன்னுடைய சகோதரன் 400 பேரோடு உம்மை எதிர்த்து வருகிறான் அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. புரியுதா? சொன்ன விதம் அங்க கொஞ்சம் மாறிடுச்சு. உங்க சந்திக்க வருகிறான் என்பது வேற, எதிர்த்து வருகிறான் என்பது வேற. மறுபடியும் பயந்துட்டார். ஏன்னா இவருக்கு பயந்தானே ஓடுனது. இப்போ முதல்லையாவது ஒரு ஏசா, இப்ப ஏசாவோடு 400 சேர்ந்துருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கே பயந்து ஓடின ஆளு இப்ப 401 ஆளை சந்திக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. புரியுதா? இயல்பாக வரக்கூடிய பயம். யாக்கோபு பயந்து வியாகுலப்பட்டு ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏசாவுக்காக பயந்து வியாகுலப்பட்டான. வியாகுலம் அப்படிங்கிறது வந்து வேதத்துல இயேசு கிறிஸ்து கெத்செமனேல வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணார் தெரியுமா? அப்ப அவருடைய வேர்வை எப்படி வந்ததா? இரத்தமாக. அவர் படப்போகிற பாடுகளை நினைத்து அதிக ஊக்கத்தோடும் அதிக வியாகுலத்தோடும் ஜெபித்தார். இதுதான் வியாகுலம். புரியுதா? யாக்கோபு எப்படிதான் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு? தன் சகோதரனுக்காக வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணும்போது இங்க ஏசாவை ஆண்டவர் சந்தித்தார் என்று சொல்லி வசனம் போடல, யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. தன் சகோதரனை சந்திப்பதற்கு முன்பாக அவனுக்கு தரிசனமான தேவன் திரும்பவும் யாக்கோபை சந்தித்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் யாக்கோபு தான். ஹல்லேலூயா. தகப்பன் நீ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டப்போ மாத்தி சொன்னா ஆண்டவர் திரும்பவும் அதே காரியத்தை யாக்கோபிட்ட கொண்டு வந்தார். உன் பெயர் என்ன? பிரைஸ் தி லார்ட். சொன்னா நான் யாக்கோபு. இனி நீ யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். அந்த இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? இப்ப நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவது போல கர்த்தரால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டானால் ஒரு மனுஷனும் அவனுக்கு தீங்கு செய்ய முடியாது, ஒரு மனுஷனும் அவனை சபிக்க முடியாது. புரியுதா? இப்போ ஏசா சகோதரனை சந்திக்கும்படியாக தான் வந்தார், எதிர்த்து வரல. புரியுதா? அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி எதிர்த்து வர்றாரு. அதற்கு பயந்து போய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தான். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது எதிர்த்து வந்தது யாரு? தன் சகோதரன். என்ன பிரயாணத்துல? திரும்பி வரக்கூடிய பிரயாணத்தில். புரியுதா? திரும்ப வரக்கூடிய பிரயாணத்தில். போகிற பிரயாணத்தில் ஒரு தடையும் இல்லை. வரக்கூடிய பிரயாணத்தில் அவன் திரும்ப வந்தபோது இரண்டாவதாக அவனை சந்தித்த மனுஷன் ஏசா 400 பேரோடு வந்தான். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் யாக்கோபு எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே ஏசா எப்படி வர்றாரு? அதுவரையிலும் ஏசாவை யாக்கோபு அப்படி பார்த்ததே கிடையாதுங்க, இல்லையா? அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு அன்போடு, அவ்வளவு கரிசனையோடு வந்து
சகோதரனை பார்த்த மாத்திரம் என்ன பண்ணாரு? கட்டி பிடிச்சி அழுதான். முத்தம் செய்து இருவரும், ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறது பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆனா ஏசா அவன் செய்த எந்த தீங்குக்கும் ஒரு பேச்சுமே பேசல. ஆனா 2 பேரும் கட்டுப்பிடித்து அழுதார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்லுவோம்ல, என்னதான் அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டாலும் ஒரு கட்டத்தில் நெஞ்சிருவாங்க, கூடிக்குவாங்க. அது எதனால அப்படின்னா, ஒரே ரத்தம். அதனால தானாகவே அந்த ரத்தம் என்ன செஞ்சிடும்? ஒட்டிரும். ஒட்டணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து ஒட்டிருங்க. இது உங்களுக்கும் நல்லது, கர்த்தருக்கு பிரியமானது. புரியுதா? சண்டை போட்டுட்டு வைராக்கியத்தை பாடிட்டு என்ன, நம்ம ஒரே ரத்தத்தில் உள்ளவர்கள். புரியுதா? உன் கண் கண்ட சகோதரனை நேசிக்காமல் போனாயானால் காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்பா என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உன் கூட பிறந்த சகோதரனையும் கூட பிறந்த சகோதரியை நேசிக்காமல் போனாயானால் காணாத தெய்வனை வந்து, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்க, பாட்டு வேற பாடி, நான் உம்மை நேசிக்கிறேன் ஊழையிடுற மாதிரி பாடு, கத்து வேற. ஆண்டவர் ஷட் அப் அப்படிம்பாரு. ஆண்டவர் வாய்மூடு. உன் அண்ணனை நேசி, முதலாவது சகோதரி நேசி, சகோதரி நேசி, அப்படிதான் சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை நேசிக்கிறதுக்கு முடியல. இங்க வந்து நான் உம்மை நேசிக்கிறேன் முடிஞ்சா லிட்டர் கணக்கில் கண்ணீர் வேற, ஊரே ஏமாத்துறது. அல்லேலூயா. புரியுதா? அப்ப சகோதரனோடு ஐக்கியமாச்சு. ஆனா யாக்கோபுக்கு அடி மனசுல அந்த பயம் போகல. நம்ம இந்த வரவு நல்ல வரவா கெட்ட வரவா? நல்லபடியா தான் வந்தான், ஆனா உண்மையிலேயே நல்லா தான் முடியுமோ அப்படின்னு ஒரு அடி மனசுல ஒரு பயம். இந்த பயம் யாக்கோபு என்ன பண்ணிருச்சு? டைவர்ட் பண்ணிருச்சு. அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல பயந்து, நம்ம மனுஷர்களுக்கு பயப்படுகிறதுனால நம்முடைய வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு கொஞ்சம் தாமதமாயிரும். நம்முடைய போகக்கூடிய ரூட் டைவர்ட் ஆயிரும். புரியுதா? யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னது? உனக்கு தரிசனமான தேவனுக்கு நீ என்ன செய்? பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளணும், அங்கே நீ பலி செலுத்து. அந்த டைரக்ஷன்ல நேர வருவார். நீங்க பைபிளுக்கு பின்னாடி மேப் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரானுக்கும் பெத்தேல், பெத்தேல் இருந்து பெயர்சபா பாத்தீங்கன்னா இப்படி நேர ஒரு லைன் வரும். நீங்க லைன் போட்டீங்கன்னா நேர வரும், எங்கேயுமே லெஃப்ட் ரைட் போகாது. இப்படி நேர வந்துட்டு இருந்தவர் இங்க தன் சகோதரனை சந்தித்த பிற்பாடு இப்படியே வந்துட்டு கொஞ்சம் இந்த பக்கம் போயிடுவார். ஏன் அப்படின்னா, இப்படி சகோதரன் சேயிருங்கிறது பெயர்சபாவுக்கு கீழே, இந்த மேப்ல பாத்தீங்கன்னா பெயர்சபாவுக்கு கீழே இருக்கு சேயர். சேயர்ல இருந்து புறப்பட்டு யாரு வர்றா? ஏசா வர்றார். அவன் நேர வந்து கொண்டிருந்த அந்த டைரக்ஷன்ல எதிர்த்து வர்றார். வந்துட்டு ஏசா என்ன பண்ணுவார்னா, இப்படியே திரும்ப இங்க வருவார். அதாவது போன வழியே திரும்ப வரமாட்டாரு, இப்படியே சுத்தி திரும்பவும் எங்க தான் வருவார்? சேயிருக்கு தான் வருவார். அப்படி வரும்போது சேயிர்ல இருந்து புறப்பட்ட ஏசா திரும்பவும் சேயிருக்கு வரும்போது இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்க வந்துருவார். புரியுதா? இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, திரும்ப ரவுண்ட் அடிச்சு பெயர்சபாவை தாண்டி தான் சேயிருக்கு வரணும். இவருடைய கற்பனை என்னவா இருந்திருக்கும்னா, இப்ப நல்ல விதமா தான் பேசிட்டு திரும்ப சேயிருக்கு போயிருக்கிறார் அண்ணன். நம்ம பெயர்சபா பெத்தேலுக்கு போய் பெத்தேலை தாண்டி பெயர்சபாவுக்கு போகக்கூடிய அந்த இடத்துல இவர் மறுபடியும் அங்க நிப்பாரோ என்று பயந்து இவர் எங்க போயிருவார்னா, சீகேம் என்கிற ஊருக்கு போயிருவார். இந்த சீகேம் என்பது புற ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம். அதாவது விக்கிரக ஆராதனையினால் நிறைந்த ஒரு பட்டணம். பலவிதமான அருவருப்புகள் அங்கு காணப்பட்டது. அப்ப நேர வந்த யாக்கோபு கொஞ்சம் டைவர்ட் ஆகி இங்க போயிடுவார். இந்த பக்கத்துல சீகேம் இருக்கு. சீகேமுக்கு போனதுனால ஹல்லேலூயா. அப்ப வாக்கு கொடுத்த தேவன் வார்த்தை நிறைவேற்ற வல்லவர். ஆனா அந்த டைரக்ஷன் என்ன செய்யக்கூடாது? மாத்திரக்கூடாது. ஏசாவுக்கு பயந்த யாக்கோபு ஆனா நினைத்ததை போல் நடக்கல. ஏசா சாந்த குணமுள்ள மனுஷனாக யாக்கோபை சந்தித்தான். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? தேவனை அவன் விசுவாசிருக்கணும். பயந்து ஓடின ஏசா திரும்ப அவன் எப்படி அவனே செய்யல, பயமுறுத்தல, ரொம்ப சமாதானத்தோடு ரொம்ப சாந்தத்தோடு அவங்க பிரிந்து போனான். ஆனா யாக்கோபுக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல.
பிரைஸ் தி லார்ட். ஏசா சொல்லுவாரு, என் கூட வரியா, நான் வேணா ஆட்களை விட்டுட்டு போகணுமா? இவர் அந்த இடத்துல ஒன்றும் தேவையில்லை, நீங்க போனா மட்டும் போதும், நாங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். புரியுதா? இங்க இருக்கிறதெல்லாம் கறவல் ஆடுகள், சிலது சினையா இருக்குது, மெதுவாக தான் நடந்து வரும், பால் கறக்கிறது உண்டு, சின்ன குட்டிகள் உண்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், மெதுவா வந்துக்கிறேன். சகோதரன், நீ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புப்பா அப்படின்னு கிளப்பி விட்டுட்டார். அவரும் கிளம்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். போதாதைக்கு நிறைய வெகுமதிகளோட. எதுக்காக அப்படின்னா, சகோதரன் என்னோடு சாந்தமா தான் இருக்கிறானா, ஐக்கியமா தான் இருக்கிறானா செக் பண்றதுக்கு இவருடைய ஆசீர்வாதத்துல கொஞ்சம் எடுத்து என்ன பண்றாரு, காணிக்கையா கொடுக்கிறார். அவர் வேணாங்கிறார், நான் நல்லா தான் இருக்கேன், இல்ல நீ வச்சுக்கோ. அப்ப அப்படியெல்லாம் செஞ்சும் இவனுக்கு அந்த பயம் போகல. டைரக்ஷனை மாத்தி சீகமில் போய் செட்டில் ஆயிட்டார். வீட்டை கட்டி உட்கார்றார். அல்லேலூயா. அந்த பிரயாணத்துல அந்த மேப்பில், ஆண்டோர் போட்ட கூகுள் மேப்பில் எங்கேயுமே வீடு கட்டக்கூடாது. புரியுதா? கட்டக்கூடாது. நேர கிளம்பி எங்க தான் வரணும், பெத்தேலுக்கு வந்து பெர்சபாவுக்கு நீ போயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்க போய் ஒரு வீட்டை கட்டிட்டார். சுக்கோத்துக்கு போய், சுக்கோத்துல இருந்து சீகேமுக்கு போய் அந்த டைரக்ஷன் மாத்தி சீகேமில் இருக்கிறார். சீகேமில் இருந்ததுனால முதலாவது தன் பிள்ளையை இழந்தான், அல்ல மரித்து போகல, ஆனா கெட்டு போனது. அதாவது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்தமுள்ள சந்ததி அந்நிய ஜனங்களினாலே தீட்டுப்பட்டு போயிற்று. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா, தன்னுடைய 2 குமாரர்கள் இரத்த பழிக்கு ஆளானார்கள். அல்லேலூயா. சிமியோன், லேவி என்கிற யாக்கோபுடைய 2 குமாரர்கள் இரத்த பழிகளுக்கு ஆளானார்கள். சில நேரத்தில் ஒரு சின்ன டைரக்ஷன் மாற்றும் போது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துடும். பார்த்துக்குங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, டைரக்ஷன் மாத்திராதீங்க. அல்லேலூயா. போற டைரக்ஷன் கூடாது, மாறிடக்கூடாது, கெட்டு போகும், கெடுத்துரும். அல்லேலூயா. கர்த்தரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தாயானால் நீ அந்த முடிவில் தான் போகணும். உனக்குரிய வாக்கு தத்தத்தை நீ அடைய வேண்டுமானால் நீ டைரக்ஷன் மாற்றக்கூடாது. இழக்க வேண்டியது வரும், சாபமும் பாவமும் வீட்டுக்குள்ள வந்துடும். புரியுதா? இரத்த பழிகளினால் தன் பிள்ளைகள் நினைச்ச 2 பேர் இரத்த பழிக்கு ஆளானார்கள். அல்லேலூயா. இது சம்பவம் இந்த சீகேமில் இவன் வழி மாறி போனதுனால நடந்தது. ஆனா ஆண்டவர் விடலையே. புரியுதா? திரும்பவும் ஆண்டவர் சந்திக்கிறார் அந்த இடத்துல. பிரைஸ் தி லார்ட். சீகேமில் அவன் செட்டில் ஆன போது ஆண்டவர் அவனை அங்க விடாமல், வாசிங்க எந்த அதிகாரம், 35:1. நீ எழுந்து அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடின போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்போ இவர் சீகேமிலேயே இருந்ததுனால ஆண்டவர் திரும்பவும் அவன் நினைச்சாரு, சந்திக்கிறாரு. நீ போய் நிறைவேற்ற வேண்டிய, அதாவது ஊழியம் இல்லை என்றால் நிறைவேற வேண்டிய காரியம் இது அல்ல, இந்த சீகேமில் அல்ல நீ நிறைவேற்ற வேண்டியது, பெத்தேலுக்கு நீ என்ன செய்யணும், போகணும். இப்ப ஆண்டவர் திரும்பவும் தரிசனமானதுனால இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு, அந்த இடத்துல யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, இப்ப பாருங்க திரும்பவும், அப்ப எந்த அளவுக்கு அவர் செட்டில் ஆயிருக்காரு பாத்தீங்களா? அவர் பிரயாணம் பண்ணும்போது திரும்பவும் பெர்சபாவிலிருந்து, அதாவது அந்த ஆரானிலிருந்து கிளம்பும் போது தன் மனைவியோடு தன் வேலைக்காரோடு என்ன சொன்னாரோ இப்ப அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு, நீ எல்லாம் எடுத்து என்ன செய்யுங்க கிளம்பு. அப்ப அந்த அளவுக்கு அங்க செட்டில் ஆயிட்டாரு அவரு. இப்போ அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, அதாவது அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக வர்றாங்க. வரும்போது மீண்டும் ஆண்டவர் அங்க சந்திக்கிறார். வாசிங்க, அதெல்லாம் முடிச்சிட்டு 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள்,
எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இதுதான் முதல்ல சொல்லப்பட்டது. புரியுதா? இப்ப டைவர்ட் ஆனதுனால திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ செய்ய வேண்டியதை நீ நிறைவேற்றணும். நான் உனக்கு சொன்னதை நீ நிறைவேற்றணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. பிரைஸ் தி லார்ட். பெத்தேல் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டுக்கு போ. நான் உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு நீ போய் பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு சொன்னா, பலிபீடத்தை உண்டாக்கிட்டு போறதல்ல, என்னை தொழுது கொள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வீட்டுல பலிபீடம் இருக்கு? எத்தனை பேர் பலிபீடம் உண்டாக்கி வச்சிருக்கீங்க? கல்லினால் அல்ல, துதியினால். அன்று பழைய ஏற்பாட்டின்படி பலிபீடம் உண்டாக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டி தொழுது கொள்ள வேண்டும். இங்கே நம்ம எதனால் கட்ட வேண்டுமா? துதியினால் கட்டணும். எந்தெந்த வீட்டில் துதியினால் சிங்காசனம் அமைக்கப்பட்டிருக்குமோ வேதம் சொல்லுகிறது, நீ உண்டாக்கி இருக்கிற அந்த சிங்காசனத்தில் இல்லைனால் பலிபீடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மண்ணினால் எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை செலுத்து, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 20 அதிகாரத்தை நீங்க வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நாம் சிங்காசனத்தில் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி இருப்போமானால், உங்களுடைய வீடுகளிலோ உங்கள் வீடுகளிலோ இல்ல நீங்க தங்கி இருக்கக்கூடிய தனிமையான அறையிலோ என்ன உண்டாக்கி இருக்கணும்? இருக்கா? இருக்கா? ஹல்லேலூயா. தனிமையில கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் இருக்கா? பலிபீடம் என்பது கர்த்தரை சந்திக்கிற இடம். புரியுதா? பலிபீடம் என்பது கர்த்தரை சந்திக்கிற இடம். நீங்க கர்த்தரை சந்திக்கிற இடம் உங்களுக்கு இருக்கா? அனுபவம் இருக்கா? ஜெபம் இருக்கா? துதி இருக்கா? உங்க வாழ்க்கையில உங்க வாயில துதி இருக்கா? துதியினால் சிங்காசனம் போட்டு வச்சிருக்கீங்களா? கர்த்தரை நீங்க சந்திக்கிறீங்களா? நீங்க துதியினால் நீங்கள் ஒரு சிங்காசனம் அமைத்து வைத்திருப்பீங்க என்று சொன்னால் அந்த சிங்காசனத்தில் தேவன் வந்து அமருவார். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் என்ன? நீ என்னை பிரஸ்தாபம் பண்ணுகிற, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வருவேன், வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சிங்காசனம் போட்டு துதிக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். யாக்கோபிட்ட சொன்னார், நீ பலிபீடத்தை உண்டாக்கு. யாக்கோபும் புறப்பட்டார். ஹல்லேலூயா. புறப்பட்ட மாத்திரத்தில் இவருக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு பெயரை போட்டார், பெயரை சொன்னார். இந்த இடத்துல இவர் பெத்தேலுக்கு புறப்படும் போது, பெத்தேலுக்கு பிரயாணம் பண்ணும்போது வாசிங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு ஓடின போது தரிசனமானபடியால் ஏல் பெத்தேல் என்று பேரிட்டான். இங்க என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தத்தை, அதாவது யாக்கோபுக்கு சொன்ன காரியத்தை யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றினார். இப்போ வாசிங்க 9வது வசனம். பதானராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் என்றால் he will rule as a god. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? அப்போ பெத்தேலிலே வந்து அவன் தேவனை தொழுது கொண்ட மாத்திரத்தில் அவனுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணின இஸ்ரவேல் என்கிற பெயரை இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு சூட்டினார். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நீ யாரா மாறி இருக்கிற? நீ இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீ, என்னுடைய வார்த்தையின்படி பெத்தேலுக்கு வந்து தொழுது கொண்ட நீ, இனி யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் ஆளுவது போல ஆளுவான். ஹல்லேலூயா. He will rule as a God. Praise the Lord. தேவன் எப்படி பூமி ஆளுகிறாரோ
அதே போல அவன் ஆளுவான் இன்று வரையிலும். ஆண்டுட்டு தானே இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 4000 வருஷம் ஆகியும் இன்று வரையிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு உண்மையுள்ள தேவன்! அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவன் தேவன் ஆளுவது போல, தேவன் எப்படி வானத்தையும் பூமியையும் ஆளுகிறாரோ அதே போல அவன் ஆளுவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அவனுக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஒரு மனுஷனுக்கு. அல்லேலூயா. அப்போ யாக்கோபு நம்மை போல ஒரு மனுஷன், அப்படிதானே? நீங்களும் நானும் இருக்கிறது போல ஒரு மனுஷன். ஒரு மனுஷனுக்கு வேண்டி ஆண்டவர் இதை செய்வார் என்று சொன்னால் ஏன் நமக்கு செய்ய மாட்டாரு? ஏன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் கர்த்தர் நமக்காக செய்ய மாட்டாரு? அல்லேலூயா. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் நமக்கான வாக்குத்தத்தங்கள் தானே. அப்ப நமக்கு ஏன் அது நடக்காது? விசுவாசித்தால். அல்லேலூயா. யாக்கோபுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். ஆமென். பெத்தேலுக்கு போ, நீ அங்க பலிபீடத்தை கட்டி என்னை தொழுதுகொள். உன்னுடைய பேர் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலாக மாற்றி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. முதலாவதாக அவனுடைய பிரயாணம் ஆரானை நோக்கி இருந்தது. அந்த பிரயாணத்திலிருந்து திரும்ப நீங்க அடுத்த வாசிங்கன்னு சொன்னா திரும்ப அவர் எங்க போய் சேருவார்? பெர்சபாவுக்கு போய் சேருவார். அடுத்தது கண்டினியூ நீங்க வாசிக்கும் போது இந்த முதல் பிரயாணம் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி நிறைவேறிற்று. இரண்டாவது வாக்குத்தத்தம் தான் நம்ம வாசித்த 46ஆம் அதிகாரத்தின் இங்க கவனிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு, இங்க கவனிங்க, அந்த இடத்துல முதலாவது அவன் கிளம்பும் போது, கானானை விட்டு கிளம்பும் போது, பெர்சபாவை விட்டு கிளம்பும் போது ஒண்ணுமில்லாம கிளம்புனான், தனிமையில கிளம்பி போனான், அப்படிதானே? இங்க வாசிக்கிறோம் தனக்கு உண்டான, அப்போ எல்லாம் இப்ப இருக்க வந்துருச்சு, தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்க போறாரு? பெர்சபாவை விட்டு தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு, எங்க என்ன சொன்னாரு? நான் உன்னுடனே கூட, நீ போகும் பிரயாணத்தில் எல்லாம் நான் கூடவே இருப்பேன், வருவேன், உன்னை காப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே போல உன்னுடனே கூட நான் என்ன செய்வேன்? எகிப்துக்கு வருவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போனா அங்கே நான் என்ன செய்வேன்? வருவேன். வாசிங்க. நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்றான். இந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு வாக்குத்தத்தத்தை, இல்லைன்னா அவனுடைய முடிவை தீர்க்க தரிசனமாக சொன்னார் இல்லையா? என்ன சொல்லிட்டாரு? நீ திரும்ப வரும்போது திரும்ப எப்படிதான் வருவ? செத்து போயிடுவ. அப்படிதான் சொன்னாரு. அல்லேலூயா. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எகிப்துல இருக்கிறாரு. யோசேப்பு உன் கண்களை மூடுவான்னு சொன்னாரு. அப்ப நீ எங்க சாவ? நீ பயப்படாம போ, செத்து போயிடுவ. அப்படிதானே அர்த்தம்? எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்க போய் நீ என்ன பண்ணிடுவ? செத்துருவ. உன் கண்களை யார் மூடுவா? யோசேப்பு மூடுவான். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்பது ஹல்லேலூயா அறிவிப்பார் ஆண்டவர். இந்த பரிசுத்தவான்களுடைய மரணத்தை கர்த்தர் அறிவிப்பார். அது அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றது, அதிக கனம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். மோசேயை மரித்து அடக்கம் பண்ணுவதற்கு கர்த்தரை இறங்கி வந்தாராம், தெரியுமா? அவரை மோசேயை அடக்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் இறங்கி வந்தாராம். இங்க நீ எகிப்திலே போய் மரிப்பாய், யோசேப்பு உன்னுடைய கண்களை மூடுவான். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். இப்போ என்ன பண்றாரு? யாக்கோபு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்படுறார். புறப்பட்டு போய் எகிப்துல சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க வாசிக்கும் போது 49ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க.
யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அப்படின்னு சொன்னா மரித்து போனான். தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுதல். நீங்க இதை திரும்ப திரும்ப அநேக இடங்களை வாசிக்க. தன் பிதாக்கோட கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள், தன் பிதாக்கோட கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிப்பீங்க இல்லையா? இங்க பழைய ஆதியாகமத்துல தன் பிதாக்களோட என்ன செய்யப்பட்டான்? தன் பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி மோசேக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் மரித்தோர்களின் தேவனாயிராமல் உயிர் உள்ளோர்களின் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கு இயேசு சொல்லி இருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்கள் மரித்தவர்கள் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள். அவர்களின் தேவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் மரித்த தேவன் அல்ல, உயிருள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு முச்சடியின் சம்பவத்தில் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? வாசிங்க. அந்த இடத்துல மத்தேயு சம்பவம் என்னன்னா, சதுசேயருக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்கிற விசுவாசம். சதுசேயருக்கு என்ன விசுவாசம் கிடையாது? உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நம்பிக்கை கிடையாது. ஆண்டோட்ட கேள்வி கேட்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தாங்க. மூத்த சகோதரன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினான், மரித்து போனான் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று மோசேக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின போது அவர் தன்னை மரித்தோர்களின் தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவர்களின் தேவனாய் இருக்கிறார் என்று அந்த இடத்துல மோசேக்கு வெளிப்பட்டார். அப்போ யாக்கோபு தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் என்று சொன்னா அவன் மரித்தோர்களின் தேசத்தில் சேர்க்கப்படல, ஜீவன் உள்ளவர்களின் தேசத்தில் சேர்க்கப்பட்டான். புரியுதா? சேர்க்கப்பட்டான் அர்த்தம் புரியுதா? தன் பிதாக்களோட சேர்க்கப்பட்டான் அப்படின்னா ஜீவன் உள்ளோர்களின் தேசத்திலே சேர்க்கப்பட்டான். இப்போ அடுத்த வசனத்தை அடுத்தது. அப்பொழுது யோசேப்பு அவனை முத்தம் செய்தான். பின்பு அதை முடிச்சிட்டு முதலாவது வசனம், யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அவனை அழுது அவனை முத்தம் செய்தான். இப்போ யாக்கோபு மரித்துட்டாரு, யோசேப்பு என்ன பண்ணிட்டாரு? அவர் மேல விழுந்து அழுது முத்தமிட்டான். இப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறுது. அடுத்தது வாசிங்க 5ஆம் வசனம். என் தகப்பனார் என்னை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். யோசேப்பின் வீட்டார் யாவரும், அவன் சகோதரர் யாவரும், அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடு கூட போனார்கள். எதற்கு போனார்கள்? யாக்கோபை அடக்கம் பண்ணும்படி போனார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் பிதாக்களை என்ன செய்வார்கள்? அடக்கம் பண்ணுவார்கள். யோசேப்பு தன் எல்லா சகல குடும்பத்தோடும் யாக்கோபுடைய சகல பிள்ளைகளோடும் என்ன செஞ்சாங்க? எகிப்திலே கோசேன் நாட்டிலிருந்து புறப்பட்டு போனார்கள். இப்ப யாக்கோபை எப்படி கொண்டு போறாங்க? எப்படி கொண்டு போனாங்க? மரித்த சரீரமாக பணமா கொண்டு போறாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், யோசேப்புக்கு முன்பாக யாக்கோபு மரிப்பான். யோசேப்புடைய பார்வையிலே அப்படிதான் மரித்தான். யோசேப்பிடத்துல யாக்கோபு சொல்லியிருந்தா, நீ என்ன செய்யணும்? நான் மரணம் அடைய போகிறேன், என்ன செய்யணும்? நான் வெட்டி வைத்திருக்கிற கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அந்த வார்த்தையின்படி யாக்கோபுடைய எல்லா குமாரர்களும் யோசேப்பினுடைய சகல குமாரர்களும் சகல கூட இருந்தவர்களும்
எகிப்தில் உள்ள சகல அதிகாரிகளுமாய் சேர்ந்து இப்ப என்ன செய்யறாங்க? யாக்கோபை அடக்கம் பண்ணும்படியாக போனார்கள். இது இரண்டாவதாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டு இடத்திலையும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ பிதாக்களை அடக்கம் பண்ணுவதுதான் தகப்பனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய மேன்மை. புரியுதா? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொன்னது போல யாக்கோபுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது சத்தியமானால், உண்மையானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருப்பார். நீ விசுவாசித்தீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில ஆகும். உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணி உங்கள் பிள்ளைகளினாலே உங்கள் கண்கள் மூடும்படியாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண பண்ணி. யாக்கோபு பாருங்க, எத்தனாவது ஜெனரேஷன் பார்த்தாரு இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தாரு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்தாரு. நீ அதுக்கு அடுத்தது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருந்தோ தெரியாது, ஏன்னா பெரும் கூட்டம். புரியுதா? அப்போ பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு அவன் ஜீவித்து போய் அவன் என்ன பண்ணான்? பூரண வயசு உள்ளவனாக, ஆயுசு நாள் உள்ளவனாக மரித்தான். தன் பிள்ளைகளுக்கு முன்பாகவே மரித்தான். தன் பிள்ளைகளிடத்துல சொல்லி மரித்தான், நான் மரணம் அடைய போகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு சொன்னவர் நமக்கும் அதை சொல்லி இருக்கிறார், நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரும் அவ்வளவு ஈஸியா செத்து போயிட மாட்டீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய பிதாக்கள், அதாவது நம்முடைய பிள்ளைகளினால் நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களை மூட பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், உனக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுசு நாளை தருவாராக. யாக்கோபுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.